ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல மீல் மேக்கர் கிரேவி எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட்டு கொஞ்சமா மீல் மேக்கரை கொஞ்சம் வெந்நீல நல்லா தண்ணிய கொதிக்க வச்சுட்டு, அதில ஒரு 5 நிமிஷம் போட்டு வச்சுருங்க. அது கொஞ்சம் நல்லா சாஃப்ட் ஆயிரும். சாஃப்ட் ஆனதுக்கப்புறம், அத நல்லா புழிஞ்சு எடுத்து தனியா வச்சுக்கோங்க. அப்புறம் அதுக்கு 2 கிரேவிக்கு 2 தக்காளி, 2 பல்லாரி எடுத்திருக்கேன். அத நல்லா சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்துல எண்ணெய் ஊத்திட்டு, கொஞ்சமா கடுகு போட்டுக்கோங்க. அப்புறம் கொஞ்சமா கருவேப்பிலை போட்டுக்கோங்க. அப்புறம் நம்ம குட்டி குட்டியா கட் பண்ண பல்லாரி 2 பல்லாரி குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கேன். அத போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஒரு ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்குங்க. நல்லா பொன்னிறமா ஆற அளவுக்கு கொஞ்ச நேரம் வதக்குங்க. ஒரு 5 நிமிஷம் வதக்குனா போதும். அப்புறம் கொஞ்சமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. அப்புறம் கிரேவிக்கு தேவையான உப்ப நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டதுக்கு அப்புறம் போட்டுட்டேன். அப்புறம் ஒரு 2 நிமிஷம் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க. அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போற அளவுக்கு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறம் 2 தக்காளிய குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் போட்டுக்கோங்க. அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வதங்குனதுக்கு அப்புறம், ஃபர்ஸ்ட்டு வீட்ல செஞ்ச சாம்பார் தூள் இருந்தது. அது 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். அப்புறம் வீட்ல அரைச்ச கறி மசாலா தூள் இருந்தது. அதுவும் கொஞ்சமா போட்டிருக்கேன். போட்டதுக்கப்புறம் நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. மசாலா ஸ்மெல் நல்லா போற வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறம் நல்லா மீல் மேக்கர் வெந்நீலேருந்து எடுத்து நல்லா புழிஞ்சி வச்சிருக்கேன் இல்லையா? அதையும் போட்டு கொஞ்சம் அந்த மசாலா மிக்ஸ் ஆகுற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு, அப்புறம் உங்களுக்கு தண்ணி எவ்வளோ வேணுமோ ஊத்திக்கோங்க. நான் கொஞ்சமா தண்ணி ஊத்தியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா ஊத்திக்கோங்க. இல்ல நெறைய எவ்வளோ வேணுமோ அதுக்கு தேவையான அளவுக்கு ஊத்திக்கோங்க. அதுக்கப்புறம் மூடி போட்டு மூடி ஒரு 5 மினிட்ஸ் கொஞ்சமா மீடியம் ஹீட்ல வச்சிருந்தீங்கனாலே போதும். நல்லாவே வெந்து வந்துரும். அதுக்கப்புறம் லாஸ்ட்டா கொஞ்சமா கொத்தமல்லி தழை தூவி இறக்குனீங்கன்னா, மீல் மேக்கர் கிரேவி ரெடி ஆயிரும். இத நான் தேங்காய் பால் சாதத்துக்கு ட்ரை பண்ணியிருந்தேன். ரொம்ப நல்லா வந்திருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.